கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சரியாக போகிறது இல்லை. பார்க்குறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். ரம்யா வந்து கார்த்தி கட்ட வேண்டிய பொருளை வந்து தீபா வந்து கையில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து வாங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ரம்யா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல ரம்யா வந்து ஒரு பொருளை வந்து காட்டுறாங்க. அதை மாசா கம்பீரமாக கெத்தாக வந்து நம்ம தீபா வந்து தள்ளி தூக்கி போட்டாங்க போல இருக்கு. அது கீழே விழுந்துருச்சு. சே, அந்த பொருளை வச்சு ஏதாவது வேலை நடந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கேவலமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா கிட்டக்க வராதன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தீபா மட்டுக்கும் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. மரியாதையாக அந்த தாலியை கொடுத்துரு, எனக்கு வேற எதுவுமே வேணாம், நீ இங்கேருந்து எங்கே வேணான்னு போ, எனக்கு தேவை உன் கையில் இருக்கிற அந்த பொருள் மட்டும்தான். இது கார்த்தி எனக்கு கொடுக்க வேண்டியது, என் கழுத்தில் கட்ட வேண்டியது, இதெல்லாம் நான் உன்கிட்ட கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. தீபா வந்து எத்தனையோ வாட்டி ரம்யாவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து ரம்யா வந்து தீபாவை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. தீபாவும் பின்னாடி எவ்வளோ நவர முடியுமோ அவளும் வந்து எஜ்ஜில் போய் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ரம்யாவோட கார் வந்து ஒரு இடத்துல நிற்கிதுல, அதை நோக்கி தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. தீபா வந்து எந்த காரில் போனாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு விடை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் பாட்டமாக பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கார்த்தி ஒரு பக்கம் வேணா ரம்யாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் நவரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தேவை நீ கையில் வச்சுருக்கிற பொருள் தான், மரியாதையாக கொடுத்துட்டேன்னா நான் மட்டும் கிளம்பிடுவேன். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், இப்பயும் நான் சொல்கிறேன். எனக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, கார்த்தி மட்டும்தான். தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லும்போது, நீயா தெரியா நானா எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எக்காரனை கொண்டும் என் கையிலேருந்து உன்னால் பிடுங்கவே முடியாது. அப்போனா என்னை மன்னிச்சிரு தீபா, உன் கையிலேருந்து அதை பிடுங்குற தவிர எனக்கு வேறு வழியே தெரிலன்னு சொல்லி ரம்யா மாட்டுக்கும் தீபா கையில் இருக்கிற பொருளை வந்து அப்படியே வந்து இழுக்க பார்க்குறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் வந்து காரை வந்து பார்த்தோன்னு வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த கார் ஏன் இப்படி நிற்கிது, இந்த காருக்குள்ளே அப்படி யார் இருக்கா, ஒருவேளை தீபா வந்த கார் இதுவாக இருந்துச்சுன்னா சுற்றி வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி எந்த பக்கம் ஓடி இருப்பாங்க நம்ம தீபா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த லொக்கேஷனில் வந்து நிற்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ம தீபா வந்து கையிலேருந்து பிடுங்கும்போது வந்து ரம்யா வந்து லைட்டாக வந்து வலுக்கிறது போல் இருக்குது. அவங்க வந்து கீழே இருக்காங்க. தீபா வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா என் கையை பிடிச்சிக்க, கெட்டியாக வந்து பிடிச்சிக்க, விட்ராதடி அப்படின்னு சொல்லி அம்முங்கிற மாதிரி பழைய அன்பு பாசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தீபா வந்து பேசுகிறாங்க. நான் என்றைக்குமே கெத்தாக இருக்கணும், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். உன் கையை பிடிச்சி வந்து நான் மேலே ஏறி வரணுமா, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு விஷயமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கையை வந்து எடுக்க பார்க்குறாங்க ரம்யா. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தீபா வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறத மட்டும் கேளு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, நான் வீரண்டி, அப்படி இருக்கும்போது எதை கண்டு எனக்கு கவலையே இல்லை. முடிஞ்சா நான் இங்கேருந்து போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தீபா கையை வந்து எடுத்து விட்டுறாங்க. ரம்யா மாட்டுக்கு வந்து அப்படியே வந்து இது மாதிரி ஆயிடுறாங்க போல இருக்கு. அச்சச்சோங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா, அப்பாடா ரம்யா வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சாச்சு அப்படியே நம்ம ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபாவுக்கு இப்போ நம்ம ஒரு வேலையை வந்து பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி சத்தமே போடாமல் பூனை போல அப்படியே வந்து தீபா பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே தீபாவுக்கு பின்னாடியே வந்து நின்றுக்கிட்டே இருந்து அப்படியே இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப தீபா வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்றாங்க. அக்கா அப்படின்னு சொல்லி கத்தும்போது திருப்பி அதே மாதிரி ரம்யா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தீபாவுக்கும் இந்த மாதிரி ஆயிடுது போல இருக்கு. ஐஸ்வர்யா வந்து ரெண்டு பேரையும் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்ச மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் காட்டுறாங்க. கார்த்தி வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா இது எல்லாம் வந்து ஐஸ்வர்யாவோட ட்ரீமாக இருக்கும்னு என்னோட கெஸ். ஏன்னா ரெண்டு பேருக்கு இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. கார்த்தி அந்த காரை பார்த்ததுனால நிச்சயம் வந்து கார்த்தி வந்து தீபாங்கிற மாதிரி கத்துவாங்க. அப்படி கத்துறப்ப தான் வந்து இது எல்லாம் ஐஸ்வர்யாவோட கனவு போல் இருக்கு. அந்த இடத்துல இது எல்லாம் கனவா, என்னடா அது தீபான்னு யாரோ ஒருத்தவங்க கத்துனாங்களே, கார்த்தி வாய்ஸ் மாதிரி தெரியுது, அப்போனா நம்ம கண்ட கனவு நினைவாகுமா ஆகாதா, அப்போனா நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு தெரியவே கூடாது, கார்த்தி பக்கத்தில் வந்து நம்ம வந்து மாட்டிடக்கூடாது, நம்ம மாட்டுக்கு எஸ்கேப் ஆகணுமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அருமையாக முடிச்சிருந்தாங்க. செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. முதல்ல இதெல்லாம் கனவா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை தீபாவையும் ரம்யாவையும் கார்த்தி கூட வந்து அட்ட டயத்தில் வந்து காப்பாற்றலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.